ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசி அல்வாங்க. இந்த கருப்பு கவுனி ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ நம்ம இப்போ 100 கிராம் கருப்பு கவுனி அரிசி எடுத்து நல்லா 3 மணி நேரம் கழுவி ஊற வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா தெளிவாக இருக்குது. இதை நம்ம ஊறினதுக்கு பின்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சி ரெடியாக வச்சுருக்குறோம். இது கூடவே நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், ஒரு பெரிய டம்ளரில் தேங்காய் பால், இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளர் இருக்கும், அந்த டம்ளரில் தேங்காய் பால் 1. இப்போ நம்ம கருப்பு கவுனி அரிசி அரைச்சி வச்சதை ஒரு கடாயில் ஊற்றிக்கலாம். அது கூடவே மற்ற பொருட்களையும் சேர்த்துக்கலாம். இது கூட நான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க திக்கான ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை எடுத்து ஊற்றிக்கலாம். அதுக்கு பின்னாடி நம்ம சாதா பால் இருக்கு இல்லைங்களா, அதையும் 1 டம்ளர் ஊற்றிக்கலாம். அதுவும் இதே பெரிய டம்ளரில் தான் ஊற்றுறேன். 100 கிராம் அளவு கருப்பு கவுனி அரிசி போட்டிருக்கேன். இது உங்களுக்கு அல்வா நிறைய கிடைக்கும், ஏன்னாக்கா நல்லா உபரியாகும். இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாமே சேர்த்துட்டு அப்புறமா தான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம். இன்னும் ஸ்டவ்வை ஆன் பண்ணலை. இது கூட ஒரு 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. சர்க்கரை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம். 300ங்கிறது 350 கிராம் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், நான் 300 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது பெரிய சர்க்கரை இருந்தாலும் நல்லா இனிப்பாக இருக்கும். நான் 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை அடியில் இருக்கும், அதனால ஒரு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பராக கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இது கூட நம்ம கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறை சேர்த்துக்கலாம். இது கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக சேர்த்துறோம். பாருங்கள், எலுமிச்சம்பழ சாறு சேர்த்திட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பால் எதுக்கு சேர்க்குறோன்னா, நல்லா இந்த அரிசி நல்லா வேகிறதுக்காக சேர்க்குறோம். ஸோ நம்ம அரிசி வேகிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணோம். இது கூடவே கொஞ்சமாக நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நல்லா கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். அப்புறம் எல்லாமே கொஞ்சம் கெட்டியாக ஆயிரும். அதனால் கை விடாமல் நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகுது. கொஞ்சம் நேரம் ஆகும் கெட்டியாகிறதுக்கு. ஆனால் கெட்டியாயிடுச்சுன்னா சூப்பரான அல்வா நம்மளுக்கு ரெடி ஆயிடும். பாருங்கள், நல்லா கிளறி விடுங்க. இது கூட நான் கொஞ்சமாக நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்தது ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அரைச்சோன்னு காய்ச்சறப்ப கூழ் மாதிரியே இருக்கும், ராகி கூழ் மாதிரியே இருக்கும். ஆனால் இது நல்லா வேக ரொம்ப ஒரு கருப்பு கலரில் சூப்பரான ஒரு அல்வாவே ரெடி ஆயிடும். கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், டைம் எடுக்கும், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சத்தும் கூட. நல்லா இதை கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி மொத்த கடாயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்காம இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஸ்மெல் நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்து அல்வா செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டும் கூட அதிகமாக கிடைக்கும். ஸோ நம்ம இது கூட தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நெய்யும் விட்டுருக்கேன், இருந்தாலும் தேங்காய் சேர்த்துனோம்னா அது ஒரு வாசமே சூப்பராக இருக்கும். ஸோ நான் இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்டுக்கிறேன். தேங்காய் விட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸ் மாதிரி சூப்பராக தெரியும். அந்தளவுக்கு ரொம்பவே அழகான ஒரு கலரு அழகாக மினுமினுப்பாக அழகாக தெரியும். நீங்கள் நல்லா கைவிடாமல் மறுபடியும் கிண்டணும். இப்போ நம்மளை ஊற்றின தேங்காய், அதுக்கப்புறமா நம்ம ஊற்றின நெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு இந்த அல்வா ரெடி ஆகும். இது அரிசிங்கிறங்காட்டி நல்லா இது வேகணும், அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். பட்டு ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி தான் இது. உங்களோட வீட்டில் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். கருப்பு கவுனி அரிசியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. ஸோ நீங்கள் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 100 கிராம் கருப்பு கவுனி அரிசியில் செஞ்சீங்கன்னாவே உங்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் போதும். ஸோ நீங்கள் ஒரு 100 கிராமுக்கு மேலே போடாதீங்க. இது கூட நான் மறுபடியும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் தான் அது நல்லா உள்ளே எடுத்து வெளியிடும்.
இப்படி எடுத்துட்டு இந்த கையில் எடுத்து உருண்டை பிடிச்சி பார்த்தோம்னா நல்லா உருண்டை வரும். இப்படி வந்துருச்சுன்னு ரொம்ப சூடாக இருக்குது, தொடவே முடியல. நீங்கள் கொஞ்சம் தண்ணி கையில் வச்சுட்டு அப்புறமா தொடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த பதத்துக்கு வந்தாவே போதும், நீங்கள் செக் பண்ண கூட தேவையில்லை. எண்ணெயெல்லாம் வெளியே பிரிஞ்சு போதும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை வந்து கையில் எடுத்தேன். பாருங்கள் ரொம்ப சூடாக இருக்குது. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா உருண்டை வரலாம். இது மாதிரி இருந்தால் அல்வா நல்லா வந்திருக்குதுன்னு அர்த்தம். பாருங்கள் சூப்பரான டேஸ்டான அல்வா நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லாவே வெளியே பிரிஞ்சு வந்திருக்குது. எண்ணெய் நம்ம ஊற்றின தேங்காய் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரிஜினல் தேங்காயாக இருந்தால் ரொம்ப ஸ்மெல் நல்லாயிருக்கும். பாருங்கள் நெய் தேங்காய் எல்லாம் வெளியே வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேவையான அளவு கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ், அதாவது பாதாம் அப்புறம் முந்திரி, இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பாதாம் பிடிக்காது அப்படின்னா முந்திரி மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி போடும்போது எல்லா பக்கத்துலேயும் அந்த வந்து நல்லா இருக்கும். பாருங்கள் நெய் எல்லாமே பிரிஞ்சு வெளியே வந்துருச்சு. நெய் தேங்காய் எல்லாமே பிரிஞ்சு வெளியே வந்துச்சு. சூப்பரான அல்வா வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட இலையில போட்டு பரிமாறினா சூப்பரான அல்வா, கருப்பு கவுனி அரிசி அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.